நீங்களா யாருடா? நாங்க யாரா? How do I tell you? ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செமஸ்டர் 3யோட போர்ஷன்ஸ். ஜென்ரலாக எல்லா சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ யூனிட்ஸ் இருக்குது, எந்தெந்த மாதிரி எல்லா சப்ஜெக்டும் இருக்குன்னு ஜென்ரலாக அந்த போர்ஷன்ஸ் மட்டும் சிலபஸ் மட்டும் பார்க்குறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செமஸ்டரில் மொத்தமாக நமக்கு 6 சப்ஜெக்ட் இருக்குது, டிசைனோட சேர்த்தே தான். அண்ட் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, எப்பயும் போல் ஹிஸ்ட்ரி. அண்ட் இந்த ஹிஸ்ட்ரி வந்துட்டு ஏர்லி சிவிலைசேஷன் டு கொலோனிசம், அதை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். நம்ம இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் இதுலேயே மொத்தமாக நமக்கு மொத்தம் 5 யூனிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் யூனிட் வந்துட்டு ஏர்லி இந்தியா அண்ட் இட்ஸ் கல்ச்சர் ப்ரொடக்ஷன். முன்ன காலத்தில் இந்தியா ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சு, அதோட கல்ச்சுரல் ப்ரொடக்ஷன் பற்றி பார்ப்போம். அதுக்கடுத்து சதர்ன் இந்தியாவோட ஆர்கிடெக்சர் அண்ட் நார்த்தன் இந்தியாவோட ஆர்கிடெக்சர். அதுக்கப்புறம் இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் அண்ட் அதோட ஸ்டார்டிங் லைக் ஏர்லி பீரியடில் அது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். அண்ட் இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர், மொஹல் ஆர்கிடெக்சர் அதெல்லாம் எப்படி இருந்துச்சு, அதுக்கடுத்து அது எப்படி எடுத்துகிட்டு போனாங்க, எப்படி ஸ்ப்ரெட் பண்ணாங்க, தமிழ்நாட்டில் இஸ்லாம் ஆர்கிடெக்சர் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் பார்ப்போம். இதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்க்குறது. அண்ட் அதுக்கடுத்து ஸ்ட்ரக்சர்ஸ், எப்பயும் போல் சொல்கிறது தான், இதில் கண்டிப்பாக அரியர் வைக்கக்கூடாது நம்ம. அண்ட் இந்த ஸ்ட்ரக்சர் சிஸ்டம் அண்ட் தேர் அனாலிசிஸில் நம்ம வந்துட்டு ஸ்ட்ரக்சரல் வைஸ் லோட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி ஆகுது, லோட்ஸ்னால் பேசிக்காக என்ன டைப்ஸ் ஆஃப் லோட்ஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட் யூனிட்டில் பார்ப்போம். அதுக்கடுத்து பைண்டிங் ஆஃப் பீம்ஸ்னால் என்ன, அது சப்போர்ட்டிங் கண்டிஷன், என்னென்ன டைப் ஆஃப் சப்போர்ட்ஸ் இருக்குது, ஷியர் ஃபோர்ஸ்னால் என்ன, பெண்டிங் மூமெண்ட்னால் என்ன. ஆக்சுவலாக இந்த சம்லாம் ஈஸியாக தான் இருக்கும், ஸோ தட் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். எங்களுக்கு வந்துட்டு தெய்வம் மாதிரி எங்கள் மேம் வந்துட்டு ப்ரொசீஜர்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க, ஸோ தட் எங்களுக்கு அது தெரிஞ்சுது, நாங்கள் ஈஸியாக தான் இதை கற்றுக்கிட்டோம். டிஃப்ளெக்ஷன் ஆஃப் பீம்ஸ், அதுக்கடுத்து பீம்ஸ் பற்றி படிப்போம். அண்ட் காலம்ஸ், பெண்டிங்கு, டிஃப்ளெக்ஷன் பீம்ஸ் பற்றி, அதுக்கடுத்து காலம் பற்றி, அதுக்கடுத்து ஸ்டாட்டிக்கல்ஸ், இன்டர்மீடியட் ஸ்ட்ரக்சர்ஸ் இதை பற்றி பார்ப்போம். அதுக்கடுத்து கிளைமேட் அண்ட் பில்ட் என்விரான்மெண்ட். இது ஆக்சுவலாக பேசிக்காக கிளைமேட் பேஸ் பண்ணி நம்ம பில்டிங் எப்படி ஸ்பேஸ் பண்ணணும், பில்டிங் எப்படி ஓரியன்ட் பண்ணணும் அப்படின்னு படிக்கிறது தான். இது ஆக்சுவலாக இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம டிசைன் போக போக கிளைமேட் ஓரியன்ட் பண்ணி தான் நம்ம பண்ண ஆரம்பிப்போம். ஆக்சுவலாகவே அப்படி தான் பண்ணியிருப்போம் முன்னாடி. அண்ட் இன் டீட்டெயில் படிக்கிறது இப்படி தான் பண்ணியிருப்போம். இதுலேயும் மொத்தமாக நமக்கு 5 யூனிட் இருக்குது. அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை, ஈஸியாக கற்றுப்போம். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம வந்துட்டு சன் டைரக்ஷன் பற்றி அண்ட் சோலார் ரேடியேஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம என்னென்ன யூஸ் பண்ணி இதெல்லாம் தடுக்கலாம் அப்படி இப்படின்னு படிக்கிற மாதிரி தான் அது இருக்கும். சன் ஷேட் வைக்கிறது, சோலார் ஷேடிங் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறது, ஷேடோ ஆங்கிள்ஸ் எப்படி வரும்னு படிக்கிறது, இதை பற்றிலாம் படிப்போம் இந்த சப்ஜெக்டில். அண்ட் பேசிக்காக நம்ம சின்ன வயசில் ரேடியேஷன், கண்டக்ஷன் அண்ட் கன்வென்ஷன் பற்றி படிச்சிருப்போம். அதுவும் இதில் தான் இன்வால்வ் ஆகும். இதில் மொத்தமாக நமக்கு 5 யூனிட் இருக்குது. ஃபஸ்ட் யூனிட் வந்துட்டு கிளைமேட், ஹியூமன், கம்ஃபர்ட் அண்ட் ஹீட். இதில் தான் அந்த பேசிக்ஸ் நான் சொன்னால ரேடியேஷன், கண்டக்ஷன் அண்ட் கன்வென்ஷன் அதை பற்றி அதில் தான் பார்ப்போம். அண்ட் செகண்ட் யூனிட் வந்துட்டு பில்டிங் ரெஸ்பான்ஸ் டு சன் அண்ட் ஸ்கை. சன்க்கும் ஸ்கைக்கும் ரெஸ்பாண்ட் ஆகிற மாதிரி பில்டிங் எப்படி பண்ணணும், லைக் சன் பாத் டைரக்ஷன் யூஸ் பண்ணி அந்த சன்னோட லொக்கேஷன் பேஸ் பண்ணி எப்படி பண்ணணும், இதுக்குன்னு நமக்கு ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் கூட சொல்லி தருவாங்க. அதுக்கடுத்து ஹீட் ஃப்ளோ த்ரூ பில்டிங் என்வலப். பில்டிங் என்வலப்பில் இருக்கிற ஹீட் ஃப்ளோ எப்படி இருக்கும், லைக் ஸ்பெசிஃபிக் ஹீட் பற்றி படிக்கிறது, கண்டக்டிவிட்டி, ரெசிஸ்டிவிட்டி, ரெசிஸ்டன்ஸ், தெர்மல் கெப்பாசிட்டி, யூ வேல்யூ அதை பற்றிலாம் நம்ம படிப்போம் அதில். அதுக்கடுத்து ஏர் மூமெண்ட் அண்ட் பில்டிங்குள்ளே இருக்கிற விண்ட் பேட்டர்ன் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி படிக்க போகிறது தான் அது. இதில் நமக்கு ஸ்டாக் எஃபெக்ட், வென்ச்சுரி எஃபெக்ட் இது ஆக்சுவலாக இம்பார்ட்டன்ட். கோர்ட்யார்ட்ஸ் இப்போ நார்மலாக நம்ம படிச்சிருப்போம். நம்ம பழைய காலத்து வீட்டில் பார்த்தா கூட நார்மல் கோர்ட்யார்ட்ஸ் இருக்கும்ல, சுற்றி இந்த 1000 ஜன்னல் வீடு, இது அன்பு வாழும் கோடு அந்த பாட்டில் கூட வரும். லைக் சுற்றி வந்துட்டு வீடு வச்சுட்டு நடுவில் கோர்ட்யார்ட் தந்திருப்பாங்க. அந்த மலையில் ஃபுட்பால் கூட விளையாடுவாங்களே, என்ன படம் தெரில, அந்த கோர்ட்யார்ட். அண்ட் அது கோர்ட்யார்ட் பேசிக். இந்த ஸ்டாக் எஃபெக்ட், வென்ச்சுரி எஃபெக்ட் வந்துட்டு பேசிக்காக நம்ம படிக்கிறது.
புதுசாக படிக்கிறது. அதுக்கடுத்து என்விரான்மெண்ட் அண்ட் டிசைன் ஆஃப் பில்டிங்ஸ். இதை பேஸ் பண்ணி ஒரு இதுலேயும் ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்கும். வார்ம் ஹியூமிட், ஹாட் அண்ட் ட்ரை கிளைமேட், கோல்ட் அண்ட் ட்ரை கிளைமேட் 4 தான் இருக்குது. இதை பற்றி கேஸ் ஸ்டடீஸ் உங்களுக்கு கூட்டிகிட்டு போவாங்கன்னு நம்புகிறேன். எங்களுக்கு கூட்டிகிட்டு போகல. கேஸ் ஸ்டடீஸ் கூப்பிட்டு போய் சைட் விசிட்ஸ் கூப்பிட்டு போய் உங்களுக்கு படிக்க வைப்பாங்க. இதனால இப்படி இருக்கும். டைம் லேக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. அது நீங்கள் படிப்பீங்க. படிக்கிறப்ப நல்லாயிருக்கும் அது. அப்போ அப்படி படிச்சுக்கணும் அதை. அவ்வளோதான் இந்த சப்ஜெக்ட்டு. அதுக்கடுத்து நான் ஸ்ட்ரக்சரல் பில்டிங் எலமெண்ட்ஸ் அண்ட் ஃபினிஷஸ். இப்போ ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு நம்ம என்ன படித்தோன்னா லைக் பீம்ஸ், காலம்ஸ் அந்த மாதிரி பார்த்தோம்ல. நான் ஸ்ட்ரக்சரல் பில்டிங் எலமெண்ட்ஸில் நம்ம டோர், விண்டோஸ், வென்டிலேட்டர்ஸ் இதை பற்றிலாம் பார்ப்போம். இதுலேயே டிஃப்ரெண்ட் விஷயம்லாம் பார்ப்போம். இதில் மொத்தமாக 4 யூனிட். இது ஸ்டூடியோ கம் தியரி. அண்ட் ஸோ தட் எப்படி சொல்கிறது, நம்ம எக்ஸாம் எழுதுவோம், ஷீட்ஸும் பண்ணுற மாதிரி வரும். இதுக்கு ஆக்சுவலாக நம்ம ரெகுலேஷனுக்கு முன்னாடி ரெகுலேஷனில் வைவாலாம் இருந்துச்சு. இதுக்கு நல்ல வேலை நமக்கு ஷீட்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் யூனிட் வந்துட்டு இன்ட்ரடக்ஷன் டு டோர்ஸ், விண்டோஸ் அண்ட் வென்டிலேட்டர்ஸ். டிம்பர் டோர்ஸ், விண்டோஸ் அண்ட் வென்டிலேட்டர்ஸ் பற்றி படிக்கிறது. செகண்ட் யூனிட் ஸ்டீல், அலுமினியம், பிவிசி பற்றி படிக்கிறது. அதில் இருக்க டோர்ஸ், விண்டோஸ் அண்ட் வென்டிலேட்டர்ஸ். தேர்ட் யூனிட் இன்டீரியர் எலமெண்ட்ஸ். பேசிக்காக ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற இன்டீரியர் எலமெண்ட்ஸ், ஃப்ளோரிங், ஃபால் சீலிங், பேனலிங்ஸ், ஹேண்ட்ரில்ஸ் இதை பற்றிலாம் படிப்போம். அதுக்கடுத்து ஃபிஃப்த் யூனிட் பில்டிங் ஃபினிஷ். பில்டிங் ஃபினிஷ் பேசிக்காக நமக்கு தெரிஞ்சது பெயிண்ட்ஸ் மட்டும். அதை தாண்டி எனாமல், டிஸ்டெம்பர், பிளாஸ்டிக் எமல்ஷன் இதை பற்றியெல்லாம் நம்ம டீட்டெயிலாக ஓவரால் மேலோட்டமாகவும் படிப்போம், டீட்டெயிலாகவும் படிப்போம். இவ்வளோ தான் இந்த சப்ஜெக்ட். அதுக்கடுத்து டிஜிட்டல் ட்ராயிங், விசுவலைசேஷன் அண்ட் ரெப்ரசன்டேஷன். தயவு செஞ்சு இதை படிக்கிறப்பவே 3Dயும் சரி 2Dயும் சரி தெளிவாக கற்றுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு தேர்ட் இயர் ஃபோர்த் இயர்லாம் வர்றப்போ ஸ்ட்ரகிள் ஆகும். ஏன்னா நான் ஸ்ட்ரகிள் ஆகிறேன். 3D வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா தெரியணும் நமக்கு. அப்போ தான் வந்துட்டு லைக் ஒரு விஷயம் நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோமோ அதை ப்ரெசென்ட் பண்ணுற விதம் வந்துட்டு நமக்கு கரெக்டாக இருக்கும். லைக் கரெக்ட் நம்ம என்ன சொல்ல வரோம். மேனுவல் 3D மாடல்ஸ்லாம் ஓகே தான். ஆனால் 2D சரி சாஃப்ட்வேர் மூலியமாக நம்ம கொடுக்க போகிற 3D மாடலிங்ஸ்லாம் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறத அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இதில் தான் வந்துட்டு பிம்முன்னு ஒரு விஷயம் வரும், பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங். அது ஃபுல்லாகவே 3D ரெப்ரசன்டேஷன் தான். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு டிசைனை பற்றின 3D ரெப்ரசன்டேஷனை தான் நம்ம பிம்மில் சொல்லுவோம். இது பேசிக். இதில் இப்போ தான் நமக்கு கேடுனா என்ன, ரெவிட்னா என்ன அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஆனால் அப்போவே கற்றுக்க தான் நமக்கு வந்துட்டு ஒரு தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் வரப்போ நம்ம சூப்பர் தெளிவாக இருப்போம். இதுலேயும் மொத்தம் 4 யூனிட் தான். இது தியரி கம் ஸ்டூடியோ. ஆக்சுவலாக ஸ்டூடியோவில் வந்துட்டு என்னென்னா நம்ம லேப் போயிட்டு அவங்க சொல்கிற 16 மார்க்ஸோ 20 மார்க்ஸ்லையோ கொடுக்குற கொஷினை வந்துட்டு நம்ம லேபில் போய் கேடில் எல்லாம் ரெவிட்டில் போடுற மாதிரி வரும். இதில் மொத்தம் 4 யூனிட் சொன்னோன்னா, ஃபஸ்ட் யூனிட் வந்துட்டு கம்ப்யூட்டர் அண்ட் இமேஜ் எடிட்டிங் பற்றி இருக்கும். அதோட பேசிக் இன்ட்ரடக்ஷன், எப்படி பிளாட் பண்ணணும், எப்படி ஃபைல் வந்துட்டு ரெசல்யூஷன் எடுக்கணும், அது எப்படி இருக்கணும் அப்படி இப்படின்னு பேசிக்காக சொல்லி தருவாங்க. செகண்ட் யூனிட் வந்துட்டு பில்டிங் மாடலிங், மாடல் வியூவை எப்படி காட்டுறது அப்படி சொல்லிட்டு. இது வந்துட்டு 2Dயில் நம்ம கேட் கற்றுக்கிட்டு அதை எப்படி 3Dயில் எடுத்துகிட்டு போய் ஃப்ளோர் பிளான் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்ற பேசிக்ஸ் இதெல்லாம். இல்லை நம்ம மெயினாக படிக்க போகிறது என்னென்னா ஹேட்சிங்கு, இல்லை லைன் டைப்பு, லைன் வெயிட்டு, இந்த பாலி லைனு, பிளாக் எப்படி க்ரியேட் பண்ணணும் இதை பற்றிலாம் தான். 3D வந்துட்டு தேர்ட் யூனிட் வந்துட்டு 3Dக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. 2Dயில் பண்ண நம்ம பிளானை வந்துட்டு 3Dயில் எப்படி இம்போர்ட் பண்ணி எப்படி அதை வந்துட்டு சாலிட் மாடலாக எடுத்துகிட்டு வர போகிறோம்னு படிக்கிறது தான். அதுக்கடுத்து 3D ரெண்டரிங். ஆக்சுவலாக நம்ம 3Dயும் ரெண்டரிங்கும் கண்டிப்பாக கற்றுக்கணும். அந்த நிலைமைக்கு வந்துடுவோம். அப்படி தான் இருக்கணும். அப்படி கற்றுக்கிட்டா தான் நம்ம எம்ப்ளாய்மெண்ட்டே அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. 3D நம்ம இன்டர்ன் போனாலும் சரி, ஒரு இடத்துல வேலைக்கு போனாலும் சரி, 3D பேசிக் இல்லைன்னா 3Dயில் நம்ம நல்லா பண்ண தெரிஞ்சால் தான் அங்கே போய் சர்வே பண்ண முடியும். எங்களுக்கு ஆக்சுவலாக ரெண்டரிங்லாம் கற்று தரல. ஆனால் நீங்கள் கற்றுக்கணும். அவங்களாம் கற்றுற மாட்டாங்க எதுவும் காலேஜில். எங்கள் காலேஜில் ஓகே, நான் படித்த காலேஜில் சொல்ல, அதனால் நீங்கள் கற்றுக்கணும் கண்டிப்பாக அதை. ஓகேவா? நானாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் கற்றுக்குறேன். நீங்களே கற்றுக்கணும் அதை. அதுக்கடுத்து அட்வான்ஸ்டு ஸ்பேஸ் டிசைன் ஸ்டுடியோ. இதில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி அவங்க அப்ஜெக்டிவ்ஸ், கண்டென்ட்ஸ் முன்னாடியே கொடுத்துருவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட டிசைன் எலமெண்ட்டும் இருக்க போகுது. அண்ட் நாங்கள் ஆக்சுவலாக ஸ்கூல் தான் டிசைன் பண்ணோன்னு நினைக்கிறேன் 3rd செமஸ்டரில். ஐம் நாட் ஷுர் அபவுட் தட். அண்ட் அவ்வளோதான். இப்போ என்னோடய ஸ்கூல் ஷீட்ஸ் இருந்தால் அதை வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டி எங்களுக்கு என்னென்ன பேராமீட்டர் சொன்னாங்க அப்படின்னு நான் பார்ப்போம். பேசிக்காக இதுதான். ஆனால் எங்களோட அடுத்த பேட்ச் என்னன்னா கிச்சன் டிசைன் பண்ணாங்க. இட்ஸ் லைக் ஒரு சிம்பிள் இன்டீரியர், ஆனால் அதை டீட்டெயிலாக பண்ணாங்க.
அவ்வளோதான். மொத்தத்தில் இந்த செமஸ்டரில் நமக்கு 6 சப்ஜெக்ட் இருக்குது எல்லா செமஸ்டர் மாதிரியும். அண்ட் இந்த செமஸ்டரில் முக்கியமான விஷயம் அப்படின்னா ஆப்வியஸ்லி சாஃப்ட்வேர்ஸோட பேசிக் இதில் தான் கற்றுக்க ஆரம்பிப்போம். தெளிவாக அதை கற்றுக்கணும். கற்றுக்கிட்டா தான் பொழைப்போம் நம்ம. அவ்வளோதான், முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.